நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்துக்கான பாடம் தி சாய்ஸ். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சிருந்தோம்னா உங்களுடைய கல்வாரி ரத்தத்தால் அதை கழுவி சுத்திக்கிறீங்க. இப்பொழுது நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதன்படி நாங்கள் எங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு உதவுங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மனப்பாட வசனம் மார்க் 14:35-36. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். இந்த இன்சிடென்ட் நமக்கு வேதாகமத்துல எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெத்செமனே கார்டன்ல நடக்குது. கெத்செமனேக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் பிரஸ். ஆலிவ் பிரஸ்னா ஆலிவ் அந்த இடத்துல நசுக்கப்பட்டு எண்ணெய் அதுல இருந்து எடுப்பாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த கெத்செமனே கார்டன்ல கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பாவத்தோடைய அகோரத்திலையும் அவர் நசுக்கப்பட்டு பிழியப்பட்டார். இந்த கார்டன் ஆஃப் கெத்செமனே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளான் ஆஃப் ரிடம்ஷன்ல இயேசு கிறிஸ்து கிராஸ்ல சாகரத்துக்கு அடுத்து இந்த இடத்துல தான் ஒரு திருப்பு முனையாகுது. இந்த பிளான் ஆஃப் ரிடம்ஷனோட மெயின் கிளைமேக்ஸ் நமக்கு கிராஸ்ல தான் நடக்குது. ஆனா அதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளைமேக்ஸோட ஸ்டார்டிங் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெத்செமனே கார்டன்ல. இந்த இடத்துல கடவுளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அவரே வில்லிங்கா மனசுக்கு கரெக்டு இது பண்ணணும் அப்படின்னு அவரே சாய்ஸை எடுத்து அவரோட வாழ்க்கையை நமக்காக கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நமக்கு அங்க சாப்டர் ஓவர். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. அதை தான் இந்த வார பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதை சும்மா நம்ம பார்க்க போறது இல்லை. அந்த சாய்ஸ் அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாரு, என்னென்ன வேதனைகளை கடந்து போனாரு, என்னென்ன சிந்திச்சிருப்பாரு, என்ன கஷ்டத்தெல்லாம் அவர் அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண அங்க சாக்ரிஃபைஸ் நமக்கு புரியும். இந்த இன்சிடென்ட் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை நமக்கு கொடுக்குது. அதை தான் இந்த வாரத்துல நம்ம டீகோட் பண்ண போறோம். என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பாவத்தின் கொடூரத்தை பார்க்க போறோம். மனுஷனோட சித்தம் வெர்சஸ் கடவுளோட சித்தம். ஒரு ஸ்பிரிச்சுவலான பேட்டிலை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ஆழமான அன்பை பத்தி இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இலிஸ்ட்ரேஷன் வகையில சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருமே பீச்சுக்காச்சும் போயிருப்போம். எல்லாருமே எவ்வளவு அழகா இருக்கும் பீச்லாம். தண்ணி அழகா இருக்கும், உள்ள கலர் கலரான அந்த மீன்கள் இருக்கும். ஸ்கூபா டைவிங் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். அழகழகான மெரைன் லைஃப்ஸ் இருக்கும். இதெல்லாம் கடலுக்கு லேண்டில் பக்கத்தில் இருக்க அந்த சீயோட இதுதான் ஷாலோ சீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது பேர் தான் அபிசல் பிளெயின். இது கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அங்கே தான் இந்த ஷார்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து போகிறது ஓஷன் ட்ரென்ச். இந்த ஓஷன் ட்ரென்ச்சுங்கிறது ரொம்ப டீப்பாக டார்க்காக இருக்கும். அங்கே யாரும் இது வரைக்கும் போனது கிடையாது, மனுஷனால் போக முடியாது. சுமார் ஒரு 10,000 - 20,000 அடிக்கு கீழே இருக்கும் அது. இதை எடுத்துக்கோங்க. இதை எதோட கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் அவரோட மகிமையை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓஷன் ட்ரென்ச்சாக இருக்க இந்த டீப்பான டார்க்கஸ்டான பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன் இதை அவர் பண்ணணும் யோசிச்சிருக்கீங்களா? ஆல் ஃபார் வாட்? பிகாஸ் ஹிஸ் லவ் ஃபார் அஸ் நோஸ் நோ லிமிட். நம்ம மேலே வச்சிருக்க அன்பு அவருக்கு லிமிட்லெஸ். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த உலகத்துல அவர் தப்பே செய்யலைனாலும் தப்பே செய்யாம நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரிச்சாரு. அந்த ராத்திரி அந்த கார்டன்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு, கடைசியில கடவுள் என்னத்தை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஓவர் முடிச்சுட்டு ஏசு கிறிஸ்து யாரை கூப்பிட்டுருப்பாரு? அவரோட க்ளோசஸ்டான கம்பேனியன் யார்? எல்லாருக்குமே தெரியும். பீட்டர், ஜேம்ஸ், ஜான். இவங்க 3 பேர் தான் அவரோட ரொம்ப க்ளோசஸ்டான கம்பேனியன்ஸ். அவங்க இந்த இன்சிடென்ட்ல மட்டும் இல்லை, டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வராங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் சோகப்பட்டு யாருமே பார்த்தது இல்லையாமா. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல அவர் இருந்தாரு அப்படின்னு அம்மையார் அழகா எழுதியிருக்காங்க. 74வது சாப்டர்ல அது இருக்கு.
இதுக்கு மார்க் 14ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை படிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரியுது. நீங்கள் டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல அம்மையார் எழுதுனதை பார்த்தீங்கன்னா சாப்டர் 74ல் எழுதியிருப்பாங்க. இது வரைக்கும் பீட்டர், ஜானும், ஜேம்ஸும் இயேசு கிறிஸ்துவ அவ்வளோ கஷ்டமான ஒரு இதில் அவங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கஷ்டத்தை வந்து அவர் வந்து அவருடைய டிவைன் பவரால வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. ஒரு மனிதனா இந்த உலகத்துல அவர் பிறந்திருக்காரு. அதனால மனிதன் செஞ்ச பாவத்துக்கு அவர் அந்த கான்சிக்வன்சஸ் அங்க அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எந்த தப்பும் பண்ணாம நம்ம செஞ்ச பாவத்துக்காக அங்க வந்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. பிதாவானவருடைய உக்கிர கோவத்தை வந்து அவர் அந்த இடத்துல என்டியோர் பண்ண வேண்டி இருந்தது. சற்று யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்து வந்து இந்த கார்டன்ல இப்ப என்ன ஒரு ஆங்கிள் இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஆனா சற்று காலங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துல பிதாவோட மகனா ஒரு பெரிய குளோரியோட, ஒரு பெரிய பவரோட, நிறைய ஏஞ்சல்ஸ் அவரை வர்ஷிப் பண்ணி பல உலகங்களுக்கு ராஜாவா அவ்வளோ மகிமையோட இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்துல வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் வந்து இந்த உலகத்துல வந்து மரிச்சாரு. இதுல இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டது கூட நம்ம பாவம் கிடையாது. பிதாவோட அவருக்கு இருந்த அந்த யூனிட்டி பிரிஞ்சதுதான் அவர் ரொம்ப நொறுக்குச்சு அப்படின்னு அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கடவுள் எதுக்கு பண்ணாருன்னு யோசிச்சோமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் நம்ம மேல அன்பு வச்சுதான் பண்ணாருன்னு. ஆனா ஒரு வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எல்லாம் எதுக்குன்னு இப்ப புரிஞ்சுதா? நம்ம மேல இருக்க அன்புலதான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு அவர் வந்து பிதாவுகிட்ட இருந்து பிரிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எனக்கு இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்து அவர் நமக்காக மாண்டாரு. இவ்வளவு நேரம் அந்த கார்டன்ல இயேசு கிறிஸ்துவை பத்தி மட்டும் பேசணும். அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். பேட்டில் நடக்குதுன்னா யார்? இன்னொரு ஆள் இருக்கணும்ல அங்க. யார் அது? சேட்டன். சாத்தானோட பிஓவில என்ன நடக்குது அப்படிங்கிறத அம்மையார் டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல 606வது பேஜ்ல சாப்டர் 74ல வந்து எழுதியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், சாத்தானுக்கு இதுதான் கடைசி அட்டெம்ப்ட். இன்னும் இந்த கார்டன்ல மட்டும் கடவுள் டெசிஷனை எடுத்துட்டாரு, இயேசு கிறிஸ்து ஓகே நான் மரிக்க போறேன் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்துட்டாருன்னா சாத்தானுக்கு அங்க கேம் ஓவர். என்ன பண்ண முடியும் அவனால? இவ்வளவு நாள் போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாமே உடைஞ்சு போயிடும். இந்த உலகம் கடைசியில யாருக்கிட்ட போயிரும்? மறுபடியும் கிறிஸ்து கிட்ட போயிரும்ங்கிறதுனால அவன் அங்க இயேசு கிறிஸ்துவ ரொம்ப டெம்ப்ட் பண்ணான். நம்ம எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த ஸ்டார்டிங்ல 3 தடவை டெம்ப்ட் பண்ணது மட்டும் தான் வந்து என்னைக்குமே வந்து தப்பா நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவ அவன் பல முறை டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அதுல ரொம்ப மோசமா டெம்ப்ட் பண்ணது இந்த கடைசியா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இதுதான் கடைசியான அட்டெம்ப்ட். அம்மையார் சொல்றாங்க, அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து எந்த அளவுக்கு நசுக்குனானா, யோசிச்சு பாருங்க ஆண்டவரே, எதுக்கு வந்து நீங்க வந்து சாகுறீங்க? நீங்க யாருக்காக சாகுறீங்க? இப்ப நீங்க சாக போற இந்த மக்கள் தான் உங்களை ரிஜெக்ட் பண்ண போறாங்க, உங்களை காரி உமிழ போறாங்க, உங்களை சிலுவையில அறைய போறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்களே, அவங்க தான் உங்களை பிட்ரே பண்ண போறாங்க. அவ்வளோ ஏன், உங்களோட 12 டிசைபிள்ல இருக்க ஒருத்தவன் தான் உங்களை பிட்ரே பண்ண போறான். ஒருத்தவங்க உங்களை டினை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கஷ்டம்னு வரப்ப யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்ட ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இவ்வளோத்தையும் நீங்க எதுக்காக பண்றீங்க ஆண்டவரே? பிதா கிட்டே இருந்து பிரிஞ்சிருக்கீங்க, யாருக்காக? இந்த மாதிரி அவங்களை ரிஜெக்ட் பண்ண இந்த மக்களுக்காகவா அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு டெம்டேஷனை ஆண்டவருக்கு வைக்கிறாரு. இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப டெரிபிளா இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனா அந்த உலகத்துல அவர் இருந்த இயேசு கிறிஸ்துவோடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு இருக்காரு. எல்லாரோட பாவமும் அவரை போட்டு நசுக்கி அந்த இடத்துல அவரை பிழிஞ்சு கொண்டு இருக்கும் போது சாத்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஆண்டவருக்கு. இதை வந்து நம்ம சிம்பிளா பாத்திரக்கூடாது. கெத்செமனேல நடக்கிறது என்ன ஆண்டவர்
ஆண்டவர் போனாரு, ஜெபிச்சாரு, அவ்வளவுதான் கஷ்டத்துல வந்துட்டாருன்னு பார்க்காம யோசிச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வாரே நடந்திருக்கும், ஒரு சாய்ஸ் நடந்திருக்கும். சாத்தானா ஏசு கிறிஸ்துவோட முடிவா அப்படிங்கிற ஒரு சண்டை போயிட்டு இருந்தது அந்த இடத்துல. பிதாவானவருடைய கோபம், பாவத்து மேல இருந்த கோபம் ஏசு கிறிஸ்துவோடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கிரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு மனசுல போட்டு தாங்கி அம்மையார் எழுதியிருக்காங்க, அவருடைய உதடுகள்லாம் பேலாச்சாமா. பேலாகி அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுதான் வசனம் 36ல நம்ம படிக்கிறோம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்றார். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் அங்க எப்படி இருக்காருன்னு. அவ்வளோ கஷ்டத்துலையும் கூட அவருடைய பிதாவோடைய சித்தம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த மனசோட அவர் இருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு ஹியூமனா பிறந்தாரு. ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரப்ப என்ன எதிர்பார்ப்பான்? யாராச்சும் நமக்காக ஒரு வார்த்தை சிம்பத்தட்டிக்கலா பேசுவாங்களா, நம்மளை யாராச்சும் கம்ஃபர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கும். அதே போலதான் ஏசு கிறிஸ்துவுக்கும் அந்த இடத்துல இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களா, அவர் செய்யாத தப்புக்கு அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. பிதா கிட்டே இருந்து அவர் பிரிந்திருந்தாரு. இதுல பத்தாததுக்கு சாத்தான் வேற அவருடைய மனசை போட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கும்போது எங்கடா அவருடைய க்ளோசஸ்டான கம்பேனியன் இருக்காங்க, நமக்காக அவங்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போய் அவங்கள்ட்ட பேசணும்னா நமக்கு ஏதாச்சும் கம்ஃபர்டிங்கா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அணுகிறாரு. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? அததான் மார்க் 14ஆம் அதிகாரம் 37ல பாக்குறோம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அடுத்த வசனம் பாருங்க, 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். யோசிச்சு பாருங்களேன், ஏசு கிறிஸ்துவுக்கு அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அவ்வளோ கஷ்டங்களை அவர் கண்டு நம்மளோட க்ளோசஸ்டான கம்பேனியன்ஸ் எதிரும் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் நம்ம கம்ஃபர்ட்டை பார்ப்போம், அவங்களுக்காக நம்ம பிதா கிட்ட அவரும் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வெளில வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்து 3.5 வருஷமோ இல்லை, அதுக்கு முன்னாடியும் கன்ஃபார்மா பண்ணியிருப்பாரு. அவர் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்ட் சொன்னாரு. பேதுருவா இருக்கட்டும், டிசைபிள்ஸா இருக்கட்டும், உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருக்கும் சிம்பத்தியா இருந்து கம்ஃபர்டிங்கான வார்த்தை சொன்ன அந்த ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு ரொம்ப கொடூரமான கஷ்டத்துல இருந்தப்ப யாரும் அவர் கூட அன்னைக்கு இல்லை. இது முடித்த பிறகு 2வது வாட்டி அவர் போறாரு. இதே வார்த்தைகளை சொல்லி அவர் அப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்றாரு. இதை வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா லூக் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, அவருடைய ஸ்வெட் போர்ஸ்லேருந்து ரத்த சொட்டுக்கள் வந்து தரையில விழுந்ததாக சொல்லப்படுது. அம்மையார் எழுதினதை பார்த்துருந்தீங்கன்னா அழகா எழுதியிருப்பாங்க. அவர் அங்க ரத்தம் சொட்டி கதறி கொண்டு இருக்கும்போது அதை விட்னஸ் பண்ணது வந்து அவர் டிசைபிள்ஸ் கிடையாதுங்க, அங்க இருக்க மரங்களாமா. அந்த மரங்களுக்கும் அந்த தரைக்கும் அந்த கல்லுகளுக்கும் தெரிஞ்சுதாமா அவர் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாருங்க. இதை முடித்த பிறகு மறுபடியும் அவர் திரும்ப வராரு. வந்து பார்க்கும்போது யாரு தூங்கிட்டு இருக்கா? அவருடைய நெருங்கிய கம்பேனியன்ஸ், அவரோட 3 டிசைபிள்ஸும் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க, பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். ஸோ 3வது வாட்டி கடவுள் மறுபடியும் போறாரு. இதே வார்த்தைகளை சொல்லி அவர் அப்பா கிட்ட ஜெபிக்கிறாரு. சாத்தானும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை போட்டு நல்லா நசுக்கி இருப்பான். பத்தாததுக்கு அவர் செய்யாத பாவங்கள், உலகத்துல இருந்த எல்லாரோட பாவங்களும் அவர் தலை மேல விழுந்து அவரை நசுக்கி கொண்டு இருந்தது. அதே சமயத்துல பிதாவானவருடைய பாவத்து மேல இருந்த கோபமும் அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருந்தது. இவ்வளோ கஷ்டத்தையும் அவர் தாங்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த டெசிஷன் எடுத்தாரு. இந்த மக்களுக்காக நான் சாக தயாரா இருக்கேன். அந்த இடத்துல அவரா வில்லிங்கா சூஸ் பண்ணி அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. என்னோட ரத்தத்தால பல மில்லியன் கணக்கான பீப்புள், பல மில்லியன் கணக்கான பெரிஷிங் சோல்ஸை காப்பாற்ற முடியும்னா இதை நான் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லி அவர் அந்த கஷ்டங்களையும் நமக்காக நம்ம மேல வச்சிருக்க அந்த அளவுக்கு அதிகமான அன்புல அவர் அக்ரி பண்ணார் எல்லாத்தையும். இதுல வந்து நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, இதுல நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்துவை தான் பார்க்குறோம். பிதாவானவருடைய பெர்ஸ்பெக்டிவை பார்த்துருக்கீங்களா? அவரோட ஒரே குமாரனை விட்டு பிரிந்து இருக்கிறார். தப்பே பண்ணாத அவரோட குமாரன் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பிதாவுக்கு வந்து பாவம் பிடிக்காது. ஆனா எல்லாத்தையும் அவருடைய குமாரன் தலைமையில இருக்கு. அவர் குமாரனை விட்டு பிரிந்து இருக்கும் போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சிங்க. அதை தான் நம்ம ஜான் 3:16 பார்க்குறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாருங்கங்க நம்ம பிதாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்புன்னு. இந்த 3ஆம் ஜெபத்தை அவர் பண்ணி முடித்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறது 41, 42வது வசனத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து பார்க்கும்போது சீமோன் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. சொல்றாரு, பேதுரு நீ நல்லா தூங்குப்பா, என்னை காட்டி கொடுக்கறதோ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற மாத்திரமே திருடனை பிடிக்கிற மாதிரி அவங்க வராங்க. இதை தான் நம்ம அடுத்த வார பாடத்துல பார்க்க போறோம். இந்த கெத்செமனே கார்டன்ல இயேசு கிறிஸ்து பரவாயில்ல, நான் தப்பு பண்ணலனாலுமே இவங்களுக்காக நான் சாக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடூரத்தை தாங்கிக்கிறதுக்கு, அந்த பாவத்தின் பனிஷ்மெண்ட்டையும் அதோட கொடூரத்தை தாங்கிக்கிறதுக்கும் அவர் தயாரா இருந்தாரு. ஆனா நீங்களோ நானும் பாவம் செய்யறது ஏதோ சும்மா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொய் இருக்கட்டும், இல்ல ஒருத்தவங்கள வார்த்தையால புண்படுத்தி கொள்றதா இருக்கட்டும், 10 கற்பனையை மீறி செய்யற எல்லா பாவங்களுமே நமக்கு ஏதோ சும்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா யோசிங்க, ஒரு வாட்டியும் நீங்க பாவம் செய்யும் போது கெத்செமனேல இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை வந்து நீங்க ஒரு வாட்டியும் யோசிக்கும் போது அது செய்யறதுக்கு உங்க மனசு கஷ்டப்படுங்க. சோ ஒரு வாட்டியும் நீங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா, கொஞ்சம் கண்ண மூடி கெத்செமனேல இயேசு கிறிஸ்து பட்ட பாடை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு பல முறை நீங்க யோசிப்பீங்க. இன்னொரு பாடம் இதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம், கெத்செமனேல தான் இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்ட் இருக்குது. அதே போலதான் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய கிராஸ் ரோட்ஸை வந்து சந்திச்சுட்டு வருவோம். அந்த இடத்துல எடுக்க போற சாய்ஸ் தான் நம்ம யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. நமக்கு 2 சாய்ஸ் தான் எல்லா விஷயத்துலையுமே. எதுனாலும் எடுத்துக்கோங்க, நமக்கு 2 சாய்ஸ் தான், நல்லது கெட்டது, சாத்தானா இல்ல இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு வர அந்த நேரத்துல நீங்க தான் சூஸ் பண்ணணும் நீங்க எந்த சைடு எடுக்க போறீங்கன்னு. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பிதாவுடைய சித்தத்தை செஞ்சாரு, நீங்க யாரோட சித்தத்தை செய்ய போறீங்க? அடுத்து பார்க்க போறது என்னன்னா, the weight of Christ's choice. அந்த கார்டன்ல இயேசு கிறிஸ்து நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆகனியை வந்து கோ த்ரூ பண்ணாரு. ஆனா அவர் இந்த எண்ட் பிதாவானவரோட சித்தத்தை அவரோட சித்தத்துக்கு முன்பாக வச்சு அவர் வந்து அதை கடந்தாரு. இதுல நம்ம என்னத்தை பார்க்க முடியுது? ஒபீடியன்ஸையும் அன்பையும் பார்க்க முடியுது. அதே போலதான் நம்மளும் இந்த உலகத்துல என்ன பண்ணனாலும் இயேசு கிறிஸ்துவும் சரி பிதாவுக்கும் சரி நம்ம ஒபீடியன்ட்டாகவும் அன்பாகவும் இருக்கணும். நம்மளுடைய சித்தத்துக்கு முன்னாடி கடவுளுடைய சித்தத்தை நம்ம வைக்கணும். நம்ம எப்பவும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். நம்ம எல்லா ஜெபம் எடுக்கும் போதும் நாட் மை வில் பட் yours be done, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின் படி எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற ஜெபத்தை மட்டும் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதைதான் த பவர் ஆஃப் சரண்டர் அப்படிங்குவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ரேயரை நம்மளோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம பண்ணும்போது அது நம்மளை கன்ஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோங்க. அது நமக்கு பீஸ் கொண்டு வரும், கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நமக்கு அந்த இடத்துல வரும். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்கு ஒரு தாட் வரும், என்னன்னாலும் நடக்கட்டும், கடவுள் நம்ம கூட இருக்காரு, கடவுளோட பிளான் படி தானே இருக்கும், நம்ம கன்ஃபார்மா இதுல வெற்றி பெறுவோம், நமக்கு என்னதான் இருந்தாலும் தோல்வி அடைய போறதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். ஸோ என்னைக்கும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில ஒரு கஷ்டமா இருக்கட்டும், முழங்கால் படியிட்டு நாட் மை வில் பட் yours be done, என்னோட சித்தம் இல்ல ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின் படி எல்லாம் நடக்கட்டும்னு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கார்டன் ஆஃப் கெத்செமனேல அவ்வளோ கஷ்டங்கள்லையும் பிதாவானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அதே போலதான் நீங்களும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையும் பிதாவானவர்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களையும் இருக்கட்டும், உங்களுடைய சித்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய சித்தத்தின் படி நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்க சரண்டர் பண்ணணும். இறுதியாக இந்த பாடத்துல கெத்செமனேல இயேசு கிறிஸ்து பாவத்தின் கொடூரத்தை பார்த்ததை, அதுலேயும் அவ்வளோ கஷ்டத்துலையும் நமக்காக அவர் அந்த சாய்ஸை எடுத்ததுல, சாத்தான் அந்த இடத்துல தோல்வி அடைந்ததை, பிதாவானவருடைய சித்தம் நடந்ததை எல்லாத்தையும் இந்த வாரத்துல பார்த்தோம். இது எல்லாத்தையும் நம்மள மனசுல வச்சுக்கணும். ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். ரோமன்ஸ் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல வென்று எண்ணுகிறேன். இந்த காலத்துல இருக்க நம்மளுடைய கரண்ட் சஃபரிங்ஸ், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நம்ம உண்மையா கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா பின்னாடி நமக்கு வரப்போற அந்த பரிசுக்கு ஒப்பிட முடியாது அப்படின்னு வேதாகமும் நமக்கு வந்து சொல்லுது. இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன போல ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயமும் செய்யும் போது நமக்கு பாவம் செய்யணும்னு சாத்தான் நம்மளை தூண்டும் போது கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே கார்டன்ல அவர் செய்யாத பாவங்களுக்கு
நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அவர் அனுபவிச்சது சற்று கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த பாவத்தை செய்யறதுக்கு பயப்படுவோம், கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். இதோட நம்ம பாடத்தை நிறைவு செய்வோம். ஆமேன்.